விஜய் சொல்றாரு. அவர் வாங்குற சம்பள கணக்கை வந்து ஒரிஜினலா ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறார் என்பதை கணக்கு ஒழுங்கா ஒப்படைக்கிறாரா? ஆனா ஒவ்வொரு சீசன் டைம்லயும் வெஹிக்கிளை வந்து ரோட்ல நிறுத்திடுறாங்க, டிராபிக் ஜாம் ஏற்படும். அதாவது புதிய கட்டிடம் இல்ல, அதுக்கு வேற மாற்று ஏற்படுது. என்ன தெரியல, பார்ப்போம். இப்பதான் சொல்றீங்க, அது என்னன்னு பார்ப்போம். நேரடியாக கமிஷன்ல வந்து நேராக இப்போ ஆய்வு பண்ண போறாங்க. இப்போ வந்து கூடுதல் வசதி வேண்டும் என்று அமைச்சர் சொன்னாங்க. காம்பவுண்ட் பண்ணாங்க, ஷெட்டும் வந்துருக்காங்க. இப்போ அதுக்கு பார்ப்போம். இப்போ பார்த்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற நீங்கள் எனக்கு முந்திக்கிறீங்க, நான் உனக்கு முன்னே நான் முந்திட்டேன். ஏற்கனவே பார்த்துட்டாங்க. இந்த அதிக வேலையாட்கள் பற்றாக்குறை எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்றாங்க சார். இதை நிரப்புறதுக்கான நடவடிக்கை இருக்கு. சரி, 2026 தேர்தலில் விஜய் வந்து இன்னைக்கு பேசும்போது ஊழலற்ற அரசியல்வாதிகளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சார். ஊழலற்ற அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வாங்குற சம்பளத்தை நேர்மையாக கொடுக்குறாங்களா, கணக்கு நேராக கொடுக்குறாங்களா? இப்போ வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. விஜய் சொல்கிறாரு, அவர் வாங்குற சம்பள கணக்கை வந்து ஒரிஜினலாக ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறார் என்பதை கணக்கு ஒழுங்காக ஒப்படைக்கிறாரா? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.